வணக்கம். வின்னக்ஸ் கிளாஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பியோட யூனிட் 10 பார்க்குறோம். கற்பித்தல் மற்றும் கல்வி தொழில்நுட்பம். ஸோ இந்த வாரம் அக்டோபர் 12 சண்டே நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்லேயும் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பியோட எஜுகேஷனல் சைக்காலஜி ரிலேட்டடாக நம்ம ஒரு 300 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் 10 யூனிட்டில். ஒன் டைம் இதையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பதட்டம் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஸோ வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப் சேனலை எப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸுமே நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறமா உள்ள அப்டேஷனுமே நம்ம கொடுக்க தான் செய்வோம். ஸோ எல்லாமே எப்போவுமே வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் பார்க்கலாம். இந்த யூனிட் என்ன அப்படின்னா கற்பித்தல் மற்றும் கல்வி தொழில்நுட்பம். ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பாருங்கள். புரிதல் நிலை கற்பித்தல் முதன்மையாக எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கற்பித்தலில் முதன்மை என்னதான் அப்படின்னா ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி, கருத்தாக்கங்களை புரிந்து கொள்ளுதல், விளக்குதல் மற்றும் அர்த்தமுள்ள கற்றல். ஓகேவா? ஸோ அடுத்ததான் இரண்டாவது கேள்வி பாருங்கள். உலக அளவில் திறந்த கல்வி வளங்களை ஊக்குவிக்கும் உலகளாவிய அமைப்பு எது? ஸோ OERS அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் தான் நம்ம தமிழ் இதில் கொடுத்துருக்கோம், திறந்த கல்வி வளங்கள் அப்படின்னு. ஸோ இதில் இங்கிலீஷோட டேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். செக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. இந்த தேடலை எப்போவுமே உங்களுக்குள்ளே வச்சுருங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பாருங்கள். ரெண்டாவது இதுக்கு நம்ம கீழே உள்ள ஆப்ஷன்ஸுமே நிறைய டெஃபினிஷன் பார்த்துருக்கோம். யுனெஸ்கோனா என்ன, IMFனா என்ன, ஹூனா என்னன்னு சொல்லி டீட்டெயில் டெஃபினிஷன் முன்னாடி உள்ள யூனிவர்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ இதோட இரண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா உலக அளவில் திறந்த கல்வி வளங்களை ஊக்குவிக்கக்கூடிய உலகளாவிய அமைப்பு எது அப்படின்னா யுனெஸ்கோ. ஓகேவா? அடுத்ததான் மூன்றாவது கேள்வி பாருங்கள். இந்தியாவில் MHRD உருவாக்கப்பட்டு கற்பவர்களுக்கு ஓகேவா, இது வந்து இந்தியாவில் கற்பவர்களுக்கு ஆன்லைன் படிப்புகளை வழங்கும் LMS எது? LMS அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. MHRDயோட ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க. ஸோ கீழே உள்ள ஆப்ஷன்ஸில் பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு விதமான ஆன்லைன் எஜுகேஷன் ரிலேட்டடாக உள்ள டாபிக்ஸ் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்வயம் LMS. ஸ்வயம் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கல்வி தொழில்நுட்பங்கிற டாப்பிக்கு கீழே இப்போ AI ரிலேட்டடாக நிறைய தொழில்நுட்ப கோர்சஸ்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம அதை கற்றுக்கலனாலும் நம்ம கரண்ட் அவர்ஸில் இது வந்து கரண்ட்டாக உள்ள எஜுகேஷனல் சைக்காலஜி ரிலேட்டடான கொஸ்டின். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஸ்வயம் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம்லாம் என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க. LMSோட ஃபுல் ஃபார்மும் என்னென்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். மாணவர்களின் கற்றல் பாணிக்கு ஏற்ப உள்ளடக்கம் மாற்றும் தொழில்நுட்பம் எது? உள்ளடக்கத்தை மாற்றக்கூடிய தொழில்நுட்பம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுது செயற்கை நுண்ணறிவு தான் எதுவாக இருந்தாலும் மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கும். அடுத்ததான் ஐந்தாவது கேள்வி பாருங்கள். செயற்கை நுண்ணறிவு கல்வியில் பயன்படுத்துவதால் ஆசிரியர்களுக்கு என்ன நிகழ்கிறது? ஸோ AI செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடியது இப்போ உள்ள AI டெக்னாலஜிஸை சொல்கிறாங்க. ஸோ அது பயன்படுத்துகிறோன்னா டீச்சர்ஸ்க்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வேலையில்லை, நேரத்தை திறமையாக நிர்வகிக்கலாம், மாணவர்களை தவிர்க்கலாம், கற்றலை முடக்கலாம். ஸோ நேரத்தை ரொம்ப திறமையாக அவங்க நிர்ணயிக்கலாம். ஸோ இப்போவே பாருங்கள், நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்மளே எதில் தான் பார்க்குறோம்? AI அந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறனால தான் நம்மளோட மொபைலில் இந்த கொஸ்டின்ஸ் கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ சிக்ஸ்த்து கொஸ்டின் பாருங்கள். கலப்பு கற்றலின் உதாரணம் எது? கலப்பு கற்றலோட உதாரணம் எது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். முழுமையான வகுப்பா, வீட்டுப்பணி மட்டுமா, இணையம் மற்றும் நேரடி வகுப்பின் சேர்க்கையா, புத்தகம் வாசித்தலா? ஸோ இணையம் மற்றும் நேரடி வகுப்போட சேர்க்கை தான் என்ன அப்படின்னா கலப்பு கற்றலோட உதாரணம். அடுத்ததான் ஏழாவது கேள்வி பாருங்கள். தலைகீழ் கற்றல் பயன்முறை தொடர்புடையது. ஸோ இந்த கொஷின்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இதே மாடலில் பேட்டர்னில் வந்து நமக்கு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தலைகீழ் கற்றல் பயன்முறை எதனுடன் தொடர்புடையதுன்னா மாணவர் டு மையம். ஓகேவா? இது மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். மாணவர் டு மையம்ங்கிறது தான் தலைகீழ் கற்றல் முறை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக எட்டாவது கேள்வி பாருங்கள். முன்னதாக வீடியோ பார்த்தல், பின்னர் வகுப்பில் கலந்துரையாடல், இது எவ்வகை கற்றல்? ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதுவே நம்ம ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவுமே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த 30 கொஷின் நான் இப்போ உங்களுக்கு ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு புரிதலை கொண்டு வரேன். ஸோ இந்த முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா வகுப்பில்ங்கிறத நீங்கள் உங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்க. இந்த யூனிட் 10 பற்றின டிஸ்கஷன் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது எந்த வகையான கற்றலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பாரம்பரிய முறையாக கலப்பு கற்றலா, தலைகீழ் கற்றலா, நீதி கல்வியா? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா
தலைகீழ் கற்றல். ஓகேவா, நம்ம முன்னாடி இப்போ தான் பார்த்தோம் தலைகீழ் கற்றலோட பயன்முறை எது, மாணவர்கள் டு மையம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மீனிங் அதோட டெஃபினிஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம 8th கொஸ்டினில் பார்க்குறோம். ஓகேவா, ஸோ அடுத்ததான் 9th கொஸ்டின் பாருங்கள். அதே இதுதான் கலப்பு கற்றலால் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்ன, இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் டீட்டெயிலாக கொடுத்துட்டேன். ஸோ இதோட ஆப்ஷன்ஸுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் ஆன்சர் தெரிகிறவங்க நான் ஒரு 2 செகண்ட் தரேன். கமெண்ட் செக்ஷனில் போய் 9th அப்படின்னு சொல்லி கொஸ்டினை டைப் பண்ணி அதுக்கான ஆன்சர்ஸ் ABCDயில் எது அப்படின்னு சொல்லி ஆன்சர்ஸ் போடுங்க. ஓகேவா, ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஒரே மாதிரி கற்றல், விருப்பமான வேகத்தில் கற்றல், தேர்வு தவிப்பு, ஆசிரியர் இல்லாமை. ஸோ கலப்பு கற்றலால் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை என்னென்னா விருப்பமான வேகத்தில் கற்றல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேலண்ட் இருக்கும். ஒருத்தர் ஸ்லோ லேர்னராக இருப்போம், ஒருத்தர் ஃபாஸ்ட் லேர்னராக இருப்போம். ஸோ அதுக்கேற்றப்பல அவங்க லேர்ன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்ததாக 10th கொஸ்டின் பாருங்கள். தலைகீழ் கற்றலின் முக்கிய கூறு என்ன. ஸோ தலைகீழ் கற்றல் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கை நம்ம ஃபுல்லாகவே இந்த 5 கொஸ்டின்ஸ்லேயே கவர் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பெஷலாக வினெக்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஸ்பெஷலாக என்ன தான் அப்படின்னா அந்த கொஸ்டினோட பேட்டர்னை நம்ம தனித்தனியாக டெஃபினிஷனாக அதில் ஒரு பெரிய ஸ்டோரிஸ் இது எதுன்னு நம்மளோட ரெஃபரன்ஸ் புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அவ்வளோ கண்டென்ட்டே உள்ளே கொண்டு வந்து திணிச்சு இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு சொல்கிறத விட சிம்பிளாக 5 கொஸ்டினில் நம்ம உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் மூலமாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி கிளியர் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ முக்கிய கூறு 10th கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆசிரியர் மட்டும் உரைநடையில் பேசுவார், வீட்டு வேலை செய்பவர்களுக்கான வகுப்பு, மாணவர்கள் முன்னதாக கற்றுக்கொண்டு வருவார்கள், பாடம் வகுப்பில் அறிமுகம் வருவார்கள். ஓகேவா, ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான். மாணவர்கள் முன்னதாகவே கற்றுக்கொண்டு வருவார்கள். ஏன்னா முன்னாடியே தான் நம்ம வீடியோ பார்த்துருவோம்ல, அதை நம்ம ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்ததாக அங்கே போய் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள். FOSS அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக ரீட் பண்ணும்போது நமக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த 11th கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் வந்து என்னென்னா பி, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஓகேவா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த மாதிரி நிறைய டெஃபினிஷன் இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ டெஃபினிஷன்லாம் நீங்கள் சைடில் நோட் பண்ணி வச்சுட்டே படிங்க. ஓகேவா, அடுத்ததாக 12th கொஸ்டின் பாருங்கள். ப்ளூம் வகைப்படுத்தலில், ப்ளூம்ங்கிறது ஒரு அறிஞர், ப்ளூம் வகைப்படுத்துதலில் அனாலிசிஸ் என்பதோட பொருள் என்ன. ஓகேவா, அனாலிசிஸ்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, அதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதோட பொருள் என்னன்னு கேட்காங்க. தனிமைகளை புரிந்து கொள்ளுதல். ஓகேவா, ஆன்சர் என்ன அப்படின்னா 12th ஒன்றுக்கு ஏ, அதோட தனிமைகளை புரிந்து கொள்ளுதல்ங்கிறது தான் என்னென்னா ஆன்சர். அடுத்ததான் 13வது கேள்வி பாருங்கள். ப்ளூம் வகைப்படுத்துதலின் நோக்கம் என்ன. ப்ளூம் வகைப்படுத்துதலோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மாணவர்களோட சமூக முன்னேற்றமாக, கற்றல் நோக்கங்களை வகைப்படுத்துதலா, பாடத்திட்ட மேம்பாடா, தொழில்நுட்ப பாகுபாடா. ஸோ 13th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி, கற்றல் நோக்கங்களை வகைப்படுத்துதல் தான் ப்ளூம் வகைப்படுத்துதலோட முக்கிய நோக்கங்கள். ஏன்னா நம்ம பார்க்குற டாபிக் யூனிட் என்னதான் கற்றல் மற்றும் கல்வியோட தொழில்நுட்பங்கள் தான். ஓகேவா, ஸோ 14th கொஸ்டின் பாருங்கள். அறிவுசார் திட்டத்தின் முதற் கட்டம் எது. ஓகேவா, அறிவுசார் திட்டத்தோட முதல் கட்டம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். செயல் திட்டமா, தீர்வு வினாவாக இருக்குமா, தேவை பகுப்பாய்வாக இருக்குமா, மதிப்பீடாக இருக்குமா. அறிவுசார் திட்டத்தோட முதல் கட்டம் எது தான் அப்படின்னா தேவை பகுப்பாய்வு. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிறோன்னா ஒரு சிலபஸ் எடுக்கிறோம். அந்த சிலபஸில் எந்த யூனிட்டில் எத்தனை யூனிட்னு பார்க்குறோம், அந்த யூனிட்டில் எந்த யூனிட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போ படிக்கிறதுல நமக்கு இந்த வருஷம் PGTRBயோட சிலபஸில் தான் அப்படி கொடுக்கல. இதுக்கு முன்னாடி நடக்கிற PGTRBயோட எல்லா சிலபஸ்லையுமே 5 யூனிட் தான் இருக்கும். 5 யூனிட்டில் 20 கொஸ்டின் மோஸ்ட்லி 2 யூனிட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ 40 கொஸ்டின்ஸ் அதிலே கவர் ஆகிடும். மீதி உள்ள 3 யூனிட்லாம் அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த தேவை பகுப்பாய்வு பண்ணி படிக்கிறது என்னதுன்னா அறிவுசார் திட்டத்தோட முதல் கட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக 15th கொஸ்டின் பாருங்கள். ADDIE மாடலின் முதல் கட்டம் என்ன. ஸோ இந்த ADDIE ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக பாருங்கள். கல்வி தொழில்நுட்பம் ரிலேட்டடாக கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஸோ இதை டெஃபினிஷன் பார்க்காம எக்ஸாம் சென்டருக்கு போகாதீங்க, தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஓகேவா, ஸோ இதோட முதல் கட்டம் என்ன அப்படின்னா அனலைசிஸ். ஆன்சர் என்ன அப்படின்னா அதுக்கு அனலைசிஸ். அடுத்ததாக 16வது கேள்வி பாருங்கள். கலப்பு கற்றல் முறை என்பது. ஓகேவா, கலப்பு கற்றல் முறைங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேரடி மற்றும் இணையவழி கற்றலோட சேர்க்கை. நேரடி மற்றும் இணையவழி கற்றலோட சேர்க்கையாக இருக்கும். அடுத்ததாக 17வது கேள்வி பாருங்கள். பிரதிபலிப்பு வகை கற்பித்தல் என்பதில் முக்கிய அம்சம் எது. பிரதிபலிப்பு வகை கற்பித்தல்ங்கிறதுல முக்கிய அம்சம் எது அப்படின்னா யோசனை பகுப்பாய்வு. பிரதிபலிப்பு வகை கற்பித்தல் அப்படின்னா யோசனை பகுப்பாய்வு. அடுத்ததாக 18வது கேள்வி பாருங்கள். கற்றல் நோக்கங்கள், உள்ளடக்கம், செயற்பாடுகள், மதிப்பீடு என்பவை எந்த முறை சார்ந்தவை.
ஸோ என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோம்னு பாருங்கள். கற்றலோட நோக்கம் என்ன, உள்ளடக்கம் என்ன, செயற்பாடுகள் என்ன, அந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு ஃபைனலாக அதுக்கான ஒரு ரிவ்யூ கொடுப்போம்ல, மதிப்பீடு, அது என்ன, இதெல்லாம் எந்த ஒரு கற்றல் முறையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அறிவுறுத்தலின் வடிவமைப்பு, ஓகேவா, இது எல்லாமே அறிவுறுத்தலோட வடிவமைப்பாக நமக்கு இருக்கும். அடுத்ததாக 19வது கேள்வி பாருங்கள். கல்வி வடிவமைப்பில் முதற்கட்ட நடவடிக்கை என்ன? கல்வி வடிவமைப்பில் முதற்கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோக்கங்களை நிர்ணயித்தல். இதில் ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போது தெரியுது, மதிப்பீடா, ஆவணப்பதிப்பீடா, ஆய்வா, இந்த மூணுமே கண்டிப்பாக இருக்காது. நம்ம ஒரு நோக்கத்தை நம்மளே இப்போ பிஜிடிஆர்பி படிக்கும் ஒரு இலக்கு வச்சு தான் ஓடிட்டு இருப்போம். ஸோ அதுதான் என்னன்னா நோக்கங்களை நிர்ணயித்தல். அடுத்ததாக 20வது கேள்வி பாருங்கள். பாடத்திட்ட வடிவமைப்பில், ஓகேவா, இந்த இதில் ஒரு சின்ன வேர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு. பாடத்திட்ட வடிவமைப்போட முக்கிய நோக்கம் என்ன, ஓகேவா. கொஸ்டின் என்ன அப்படின்னா பாடத்திட்ட வடிவமைப்போட முக்கிய நோக்கம் என்ன. ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுட்டு கற்றல் திறனை மேம்படுத்துதல். கற்றல் திறனை மேம்படுத்துறதா என்ன அப்படின்னா பாடத்திட்ட வடிவமைப்போட முக்கிய நோக்கம். 21வது கேள்வி பாருங்கள். மாணவரை மையமாக கொண்டு வழங்கப்படும் கல்வி நெறிமுறை எது? மாணவர்களை மையமாக கொண்டு வழங்கப்படக்கூடிய கல்வி நெறிமுறை எது? ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட கற்றல். மாணவர்களை மையமாக கொண்டு வழங்கக்கூடியது என்ன அப்படின்னா அவங்க தனிப்பட்ட கற்றல் தான். அடுத்தது 22வது கேள்வி பாருங்கள். ப்ளூம் வகைப்படுத்துதலோட முதல் நிலை. ஸோ ப்ளூம் பற்றின கொஷின் நம்ம முன்னாடியே பார்த்தோம், அப்படி தானே. இப்போ இந்த கொஷினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு ப்ளூம் பற்றி முன்னாடி நம்ம ஒரு 2 கொஷின் கிட்ட கிராஸ் பண்ணி தான் படிச்சுட்டு வந்தோம். ஒன்று ப்ளூம் வகைப்படுத்துதலோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம், அப்படி தானே. அனாலிசிஸ் அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பார்த்துருப்போம். இன்னொரு கொஷின் என்னென்னா அவங்க வகைப்படுத்துதலோட ப்ளூம் வகைப்படுத்துதலோட நோக்கமே என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த 2 கொஷினுமே இப்போ நம்ம 22 கொஷின் ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரலாம், ஜஸ்ட்டு ரீகால் பண்ணி பாருங்கள், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம ரீகால் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய ஞாபகம் வரும். ஸோ 22 கொஷினுக்கு ஆன்சர் என்ன இப்போ அப்படின்னா நினைவு, ஓகேவா. முதல் நிலை ப்ளூம் வகைப்படுத்துதலோட முதல் நிலை என்ன. ஸோ ஒரே டாப்பிக்கில் இருந்தே நம்ம 3 விஷயங்கள் ப்ளூம் வச்சே படிச்சிருக்கோம். ஒன்று அனாலிசிஸ்னால் என்னென்னு படிச்சிருக்கோம், அதோட நோக்கம் என்னென்னு படிச்சிருக்கோம், முதல் நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம், ஓகேவா. அடுத்ததாக 23வது கேள்வி பாருங்கள். இதெல்லாம் ரீசெண்டாக கரண்ட்டாக உள்ளக்கூடிய ஒரு கொஷின். ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஏஐ தொழில்நுட்பம் மூலம் மாணவர்கள் எதை கற்றுக்கிடுதாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சோதனை எழுத வேண்டும், 3D படங்களை பார்வையிடலாம், எதையும் காண முடியாது, கையேடு மட்டுமே படிக்க முடியும். என்ன செய்யலாம் அப்படின்னா 3Dன்னு சொல்லுவோம்ல, அதை தான் அப்படி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. 3D படங்களை நம்ம பார்வையிடலாம். 24வது கேள்வி பாருங்கள். கற்றல் மேலாண்மை அமைப்புகளில் தவறானது எது நமக்கு கற்றல் மேலாண்மை அமைப்புகளில் தவறானதாக இருக்கும் அப்படின்னா யூடியூப், ஓகேவா. மூடல், கான்வாஸ், பிளாக் போர்டு இது எல்லாமே நமக்கு கற்றல் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ உயர்ந்த சிந்தனையின் அடையாளம் எது? 25வது கேள்வி பாருங்கள். உயர்ந்த சிந்தனையோட அடையாளம் எது அப்படின்னா உருவாக்கம், ஓகேவா. ஆன்சர் என்ன அப்படின்னா உருவாக்கம். இந்த கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரீட் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஏதாவது ஃபீல் ஆச்சா? ஏன்னா பிளாக் போர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம், கான்வாஸ்னால் என்ன, மூடல்னால் என்ன. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், கேன்வாஸ்னால் என்னன்னு சொல்லி இருக்குது. கற்றல் மேலாண்மைகளில் அது கேன்வாஸுங்கிறது. ஏன்னா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இங்கிலீஷ் விட அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதோட மீனிங் என்னென்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஒமிட் பண்ணவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணி எடுத்து பாருங்கள். அடுத்தது 26வது கேள்வி பாருங்கள். MOOC அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஆன்சர்ஸுமே இதுக்கு சொல்லிடுறேன். 26க்கு ஆன்சர் என்னென்னா C, மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ இன்றைக்கி இதோட நம்ம 2 ஃபுல் ஃபார்ம் பார்த்துருக்கோம். அப்புறம் ADDIEயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபுல் ஃபார்ம்லாம் பார்க்குறோம். LMS அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம் OER அப்படின்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேட்டடாக இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சவொடனே நீங்கள் ஜஸ்ட்டு போய் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க எதையுமே தெரியாத மாதிரி காட்டிக்காதீங்க. நம்ம படித்ததை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது தான் நமக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸே வரும், ஓகேவா. ஸோ அடுத்ததாக OER அப்படிங்கிறதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 27th கொஸ்டின் ஆன்சர் என்ன, கட்டணம் இல்லாமல் அனைவருக்கும் பயன்படத்தக்கது. நான் முன்னாடியே பார்த்தேன் OER அப்படிங்கிறதோட நோக்கங்கள், அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி, யார் அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க முதற்கொண்டு நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்தோம். ஸோ OER அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டு அதோட சிறப்பு அம்சம் என்னன்னு சொல்லி பாருங்கள், ஓகேவா. ஸோ 28th கொஸ்டின் பாருங்கள். விமர்சனம் ப்ளூம் வகைப்படுத்துதலில் எந்த நிலை. ஸோ இப்போ தான் நம்ம ஒரு 5 கொஸ்டினுக்கு முன்னாடி பார்த்தோம்
ப்ளூ வகைப்படுத்துதலோட முதல் நிலை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ விமர்சனம் அப்படிங்கிறது ப்ளூவோட எந்த நிலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதிப்பீடு நம்ம வந்து நார்மலாக மதிப்பீடுன்னு சொல்லும்போது நம்மளை பற்றின ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னு யோசிப்போம். ஆனால் எஜுகேஷன் சைக்காலஜி பொறுத்தவரை விமர்சனம் அப்படிங்கிறது தான் மதிப்பீடு. எல்லா அறிஞர்களுமே விமர்சனத்தை தான் மதிப்பீடாக குறிப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்ததான் 29th கொஸ்டின் பாருங்கள். ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், ADDIE மாதிரியில் இ அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சால் தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்போது உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஆன்சர் என்ன அப்படின்னா எவாலுவேஷன். ஓகேவா? இ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவாலுவேஷன். அடுத்ததான் 30வது கேள்வி. ஸோ இந்த ஸ்வயம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே ஒரு டைம் பார்த்தோம். ஆன்லைன் கோர்சஸ் படிக்கும்போது இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு LMல. ஸோ ஸ்வயம் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க. ஸ்வயம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்விக்கு பொறுப்பான தேசிய ஒருங்கிணைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. NPTEL. ஸோ இதில் UGC நம்ம ஆல்ரெடி பார்த்தது, AICTயும் பார்த்துருக்கோம், NCERTயும் பார்த்துருக்கோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா NPTEL. இதோட ஃபுல் ஃபார்மும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? எதுக்காக எல்லாத்தோட ஃபுல் ஃபார்ம் பார்க்க சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ஒரு 5 டேஸில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அங்கே ஃபுல் ஃபார்ம் கேட்கும்போது கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே என்னோட ஞாபகம் வரும். ஸோ ஃபுல் ஃபார்ம் பார்க்காம எந்த கொஸ்டின்ஸுமே எப்போவுமே அட்டன் பண்ணுங்கள். ஒன்று படிக்கிறோம் ஸ்டார்ட் பண்ணி உட்காந்தாச்சு, கொஞ்சம் தெளிவாக படித்தா தான் என்ன. ஸோ அவ்வளோதான் மைண்ட் தாட்டில் இருக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாருமே வருங்கால ஆசிரியராக வாழ்த்துக்கள். வினாக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நன்றி, வணக்கம்.